Hello guys, so video குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி டிரான்சிஷன் பார்த்துடலாம். ஹாய் கைஸ். ஸோ ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ போட்டு, பிகாஸ் ரொம்ப பிஸியான ஷெட்யூலில் போய்ட்டு இருந்துச்சு. நான் மட்டுமே ஒர்க் பண்ணுறதுனால என்னால் வந்து ஃபுல்லாக இதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஃபுல்லாக வந்து வீடியோலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ இப்போ தான் ஆக்சுவலி எனக்கு ஃப்ரீ டைம் வந்து கொஞ்சம் கிடச்சிருந்துச்சு. ஸோ அதில் இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் வந்திருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டே வந்து என்னடா இப்போ ட்ரான்சிஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்காளே அப்படின்னு நினச்சிருப்பீங்க. சும்மா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ட்ரான்சிஷன் பண்ணதே கிடையாது. ஸோ சும்மா என்னோட ஒரு ட்ரை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹாப்பியான நியூஸஸ்லாம் வந்து நம்மளோட பிஸ்னஸில் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் 2 பீப்புளை வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க தான் வந்து ஃபுல்லாக மெசேஜஸ் அண்ட் உங்களோட ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன், பட் ஐ வில் பி மேனேஜிங் மட்டும். பட் அவங்க தான் ஃபுல்லாகவே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் சரி, எனக்கு வந்து டிஎம் ஆர் பர்சனல் மெசேஜ்லையும் சரி, நிறைய பேர் வந்து சொல்லிட்டே இருந்தீங்க, நீங்கள் வந்து ரொம்ப லேட்டாக வந்து மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு நான் ரெக்ரூட் பண்ணேன். ஸோ அவங்க இப்போதைக்கு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், கொஞ்சம் டெவலப் பண்ணிகிட்டே வரும். ஸோ அதனால இப்போ மெசேஜஸ் வந்து அந்த பிரச்சனை வந்து கம்ப்ளீட்டாக வந்து சால்வ் ஆகிருக்கு. அண்ட் ஸோ இது வந்து ஆக்சுவலி எனக்கு ஒரு பெரிய ஒரு பேர்டனே இறக்கி வச்ச மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளோட பிஸ்னஸ் ரூம், இந்த ரூமை வந்து பயங்கரமாக வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். பயங்கரம்னா எனக்கு இது பயங்கரமாக இருந்துச்சு, பிகாஸ் நீங்கள் என்னோடய பழைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து ரூம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி ரொம்ப இடைஞ்சலாக, ரொம்ப ஒரு மாதிரி கன்ஜஸ்டடாக இருக்கும். பட் இப்போ வந்து எல்லாமே சார்ட் பண்ணி என்னோடய டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதையும் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ டுடே நம்ம வந்து பண்ண ஒர்க்ஸ்லேயும் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதில் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம், ஆர் என்னென்ன திங்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு ட்ரிக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம பண்ண ஒர்க்ஸ்லாம் வந்து இங்கே தான் நம்ம ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பிளேட்ஸ்குள்ளே எல்லாமே வந்து ரெசின் ஒர்க்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை ஒன்றா உங்கள்கிட்ட காட்டுறேன். அண்ட் நிறைய பேருக்கு இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு தோணும், என்னடா இவ வந்து எவ்வளோ பெரிய ப்ரீஷியஸான ரெசின் ஆட்டை வந்து தரையில் வச்சுருக்கா அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, நாங்கள் தரையில் வந்து நீட்டாக தான் வச்சுருக்கோம். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து பெஞ்சில் வைக்கும் போது லெவலிங் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். ஸோ அதனால ரெசின் ஆர்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ அதுக்காக லெவலிங் கரெக்டாக இருக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளோர்லேயே சூஸ் பண்ணோம். நாங்கள் இதுக்கு முன்னாடி டேபிள்லேயும் வச்சு பார்த்தோம், அப்போ வந்து கரெக்டாக வரலை. ஸோ அதனால இந்த ஃப்ளோரில் வச்சுருக்கோம். அண்ட் ஃப்ளோரில் வச்சாலுமே நாங்கள் சேஃபாக தான் வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒன்றா வந்து உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். ஸோ இந்த பிளேட்ஸ் எல்லாத்துக்குள்ளேயுமே வந்து ரெசின் இருக்குது. அது மட்டும் ஏன் ஓப்பனாக வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெசின் ஆர்ட் வந்து கம்ப்ளீட்டான ஒர்க், அதாவது நேற்று பண்ண ஒர்க்ஸ் இது. ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிட்டு, ஸோ அதனால் அப்படியே வச்சுருக்கோம். அண்ட் தென் இதுக்கு மேலே உள்ள லேயரை வந்து நம்ம இங்கே தான் போடணும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்டாண்டுக்காக நம்ம பண்ணியிருந்தோம். அண்ட் தென் இது ஒரு ரெசின் ஆர்ட், இது வந்து அவங்களோட வெட்டிங் மாலை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ தான் எல்லாமே வந்து போர் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் தென் இது என்னென்னு பார்க்கலாமா? இது நம்மளோட ஃபேவரெட் லாவெண்டர் டபுள் ஹார்ட். அண்ட் தென் இது வந்து ஒரு புது 8 inch ஃப்ரேமில் வந்து ஐவரி தீமில் கேட்டிருந்தாங்க. இதுவும் இந்த ஸ்டாண்டும் சேர்த்த மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த மாடல் நான் உங்களுக்கு ரீல்ஸில் போடுற பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது பர்பிள் தீமில் பீச் மாதிரி நம்ம பண்ணியிருந்தோம். அண்ட் இது வந்து பிங்க் தீமில் பீச்சு, நம்மளோட 5 inch வேவி ஹார்ட். இது ரெண்டுமே வந்து டபுள் ஹார்ட்டுக்குள்ள ஸ்டாண்ட்ஸ். இது வந்து இன்னொரு பிங்க் தீம் டபுள் ஹார்ட் ஃப்ரேம். இது பார்த்திங்கன்னா கார் டெக்கோ இருக்குது. இது டாப்பில் வரும், இது பாட்டமில் வரும். ஸோ இனிமேல் தான் ஃபோட்டோலாம் ஆட் பண்ணணும். இது வந்து டபுள் சைடும் பண்ணுறதுனால நம்ம சீக்கிரமாக பண்ணி கொடுக்கணும் இது மட்டும். அண்ட் தென் இது வந்து ஒரு 10 inch ஃப்ரேம் இங்கே பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 10 inch ஃப்ரேம். அண்ட் தென் அங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போமா? இது வந்து லவ் பிளாக். எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், எதுக்கு நீங்கள் வந்து பிளேட்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு. பிளேட்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா, டஸ்ட்டு வந்து உள்ளே ஃபார்ம் ஆகக்கூடாது, அதுக்காக தான். பிகாஸ் ரெசின் வந்து ஒரு பியூர்லி கிளாஸி ஃபினிஷில் டஸ்ட்டே இல்லாமல் வந்து வரணும். ஸோ நிறைய வந்து இப்போது லைக்
நிறைய வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால திடீர்னு வந்து ஏதாவது மேலே படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. திடீர்னு ஏதாவது கீழே விழுந்துச்சுன்னா அதுவும் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால எப்போவுமே வந்து பிளேட்ஸ் வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ணிடுவோம். கொஞ்சம் கேப் கூட கிடைக்காது. ஆக்சுவலி இதில் ஒன்று ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ரெசின் ஒன்று பண்ணியிருந்தோம். அதையுமே இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம். பட் ஆனால் வந்து கொஞ்சம் குட்டி கேப் மட்டும் இருந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பல்லி வந்து உள்ளே போய் அதில் பட்டு அப்படியே அந்த ரெசின் வந்து அந்த பல்லி மேலேயே க்யூர் ஆகிட்டு. ஸோ எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு இன்னுமே அது வந்து ஒரு குட்டி ட்ராமா மாதிரி ஆகிடுச்சு. அப்படியே அந்த ரெசின் கம்ப்ளீட்டாக வேஸ்ட் ஆகிட்டு அப்படியே தூரத்துக்கு போட்டு எனக்கு அது தொடுறதுக்கும் மனசே இல்லை. ஸோ அது மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் ஒவ்வொருமே வந்து வேல்யூ அவ்வளோ இருக்குது. ஒவ்வொரு ரெசினுமே வந்து பிகாஸ் ரெசின் ஆர்ட் பண்ணுறது வந்து ஈஸியும் கிடையாது. ஆல் தட் அட் த சேம் டைம் ரொம்ப ஒர்க் லோட், அப்புறம் வந்து டைம் எல்லாமே இருக்குது, மணி எல்லாமே இருக்குது. ஸோ அதனால ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளேட்ஸ் வந்து நான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்ஸ் வந்து வாங்கி அதுக்குன்னே தனியாக பிளேட்ஸ் வாங்கி நான் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு ரீசன். அண்ட் பெரிய ரெசின் ஆர்ட்லாம் பண்ணும்போது நீங்கள் ஆக்சுவலி பெரிய ரெசினாட்லாம் பண்ணும்போது உங்களுக்கு டவுட் வரும், அப்போது வந்து பிளேட்ஸ்க்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி மஸ்கிட்டோ நெட்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு ஈஸியான சொல்யூஷன். அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம், கம்மி ரேட்லேயே கிடைக்கும். ஸோ அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது தெரியலன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தோம், ஒரு கீச்செயின் ஆர்டர் வந்துச்சு. நான் கீச்செயின் மட்டும் எப்போவுமே வந்து டேபிளில் வச்சு பண்ணுவேன். பிகாஸ் வந்து அது சிந்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே டேபிள் வச்சு பண்ணும்போது ஃப்ளோர் கொஞ்சம் வந்து டேமேஜ் ஆகாது. ஸோ இன்றைக்கி வந்து கீச்சன் ஆர்டர் பெருசாக நமக்கு வந்து கீச்சன் ஆர்டர் பெருசாக வரல. நம்மளுக்கு வந்து இந்த 10 கீச்சன் ஆர்டர் மட்டும்தான் வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட கம்பெனி லோகோ வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுபடி நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபுல்லாக ஒயிட் பேக்ரவுண்டில். அப்புறம் கொஞ்சம் சிங்கிள் கீச்சன்ஸும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கும் வந்து கலர் இங்கேயே ஊற்றி வச்சுருக்கோம். ஓகே மக்களே, இப்போ நம்மளோட ஸ்டோர் செட்டப்பை வந்து நான் உங்ககிட்ட காட்டுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நீங்கள் ஆல்ரெடி பேக்ரவுண்டில் பார்த்துருப்பீங்க நம்மளோட சில்வர் ப்ளே பட்டன். அண்ட் தென் அதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த எல்இடி லைட்ஸ் போட்டு இந்த மணி பிளான்ட், ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் மாதிரி நம்ம வந்து மீஷோலேருந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதை வச்சு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து ரெசின் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம பல்காக வாங்கி வச்சுக்கிறது. அண்ட் இதுக்குள்ளே ஃபுல்லாக வந்து ரெசின் மெட்டீரியல்ஸ் தான், எல்லாமே ரெசின் மெட்டீரியல்ஸ் தான். இது வந்து நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ் மாதிரி, லைக் கிச்சன் ஆர்டர்ஸ் இல்லாட்டி வேறு ஏதாவது வந்துச்சுன்னா இந்த டேபிளில் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இங்கே வந்து என்னோடய டீம்மேட்ஸ் 2 பேர் வந்து அவங்களோட பிளேஸ் மாதிரி நான் வச்சுருக்கேன். லைக் அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிறதுக்கு. அண்ட் தென் இது என்னோடய பிளேஸ். அண்ட் தென் இது நம்மளோட ஷெல்ஃப்ஸ். இந்த ஷெல்ஃப்ஸ் ஃபுல்லாக வந்து ரெசின் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ். இந்த ஷெல்ஃபை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க. ஸோ முன்னாடி இருந்ததை விட முன்னாடி ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும், இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. ஸோ அவ்வளோதான். அண்ட் தென் இங்கே தான் நம்ம ரெசின் ஒர்க்ஸ்லாம் வந்து கீழே பண்ணிகிட்ருப்போம். ஸோ திஸ் இஸ் இட் அண்ட் திஸ் இஸ் மை ரூம். இதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ் இருக்குதுன்னு. கிட்ட இருக்குல்ல, முன்னாடி விட எனக்கு ரொம்பவே ஃபார் பெட்டராக தோணுது. பிகாஸ் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும் முன்னாடி எனக்கே வந்து. ஆனால் ஃபஸ்ட் ஆக்சுவலி நான் வந்து என்னோடய வீட்டில் பெட்ரூமில் வச்சு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு முக்கில் ஒரு ஓரமாக போய் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கே நான் வீட்டில் செம்மையாக திட்டு வாங்குவேன். பிகாஸ் ரொம்ப அழுக்காக்கிட்டு இருப்பேன், குப்பையாக்கிட்டு இருப்பேன். ஃபைனலி நமக்கு வந்து ஒரு ரூம் கிடச்சிருக்கு. அண்ட் அந்த ரூமையும் நம்ம வந்து இப்போ ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆல்சோ நம்ம இப்போ அந்த பிஸ்னஸ்க்குன்னே 2 பீப்புளை வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்கோம். அதுவும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ சீக்கிரமாக இன்னும் பயங்கர ஹைட்ஸ்க்கு நம்ம போவோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு வேணும். இன்னொன்று உங்ககிட்ட வந்து சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெசின் பண்ணும்போது நாங்கள் ஃப்ளோரில் பண்ணுறதுனால பயங்கர டேமேஜ் ஆகும். டேமேஜ் வந்து ரெசின் ஆர்ட் கிடையாது, ஃப்ளோரை காட்டுறேன், நீங்களே பார்த்துங்க எப்படி இருக்குன்னு. இது பார்த்திங்கன்னா ஃப்ளோரு எவ்வளோ தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணாலும் ஃப்ளோர் இதே நிலமையில தான் இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம வந்து ரெசின் ஒர்க்ஸ் பண்ணுறதுனால இது ரொம்ப இதாகிட்டு, இந்த ஃப்ளோர் ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு. அண்ட் தென் இந்த ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரெசின் பண்ணாததுனால இந்த ஸ்பேஸ் வந்து பழைய மாதிரி நார்மலாக இருக்குது. அதனால எப்போவுமே வந்து ரெசின் பண்ணும்போது கீழே நல்லா வந்து சேஃப்டிக்கு இந்த ஷீட்டு இல்லாட்டி நியூஸ் பேப்பர் வச்சா கூட டேமேஜ் ஆகும். ஏதாவது பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு, இந்த இது என்னோட கஸ்டமர்ஸ் யாராவது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் என்னன்னு தெரியுமா? புதுசாக ஒரு ரெசின் ஆர்ட் வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கு தான் இந்த மோல்டு வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து இப்போ நான் உங்ககிட்ட காட்டுறேன்.
ஸோ திஸ் இஸ் இட். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பண்ண டபுள் ஹார்ட்டில் வந்து இந்த ஹார்ட் வந்து இந்த சைடில் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லேயர் வரும். அண்ட் அதுக்குள்ளே இங்கே வந்து ஹார்ட் இப்படி ஹேங் ஆகுற மாதிரி நம்ம ஒரு மோல்டு வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது கூட ஸ்டாண்ட் இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் யாராவது நியூ கஸ்டமர்ஸ் ஏதாவது புது டிஃப்ரெண்ட்டான டிசைனில் வந்து ரெசன் ஆர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மோல்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட ப்ரைஸ் தெரிஞ்சிருக்க நீங்கள் வந்து என்னோட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண போகிறோம். வாட்ஸ்அப் நம்பரும் நான் இங்கே போட்டிருக்கேன். அண்ட் இந்த மாடலோட டிசைன் வந்து இன்னுமே உங்களுக்கு கிளியராக தெரியறதுக்கு இந்த பிக்சரையும் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரெசன் ஃப்ரேம் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட். நான் இன்னுமே வந்து நம்மளோட பேஜில் இல்லாட்டி நம்மளோட கஸ்டமர்ஸ் யாருக்கிட்டையுமே சொல்ல இந்த வீடியோ மூலமாக தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசன் ஃப்ரேம் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நான் நெக்ஸ்ட்டு உங்ககிட்ட என்ன காட்ட போகிறேன்னா, இன்றைக்கி இன்னொரு ஒர்க்கும் நம்ம பண்ணியிருந்தோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ புக். ஸோ இது இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. நம்ம ஜஸ்ட் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தீமில் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த தீமில் ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு மினி சைஸில் பண்ணியிருக்கோம் அண்ட் ஸ்மால் சைஸில் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து லார்ஜ் சைஸில் இந்த ரோஸ் தீமில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பேஜ். இது வந்து டபுள் சைடு வரும். ஃபுல்லாகவே வந்து கஸ்டமைசபிள் ஆப்ஷன். உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்களே வந்து கேட்டுக்கலாம். அண்ட் இதில் டோட்டலாக நீங்கள் வந்து எவ்வளோ பிக்சர்ஸ் வைக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் சொன்னால் நம்பவே மாட்டீங்க, அவ்வளோ பிக்சர்ஸ் வைக்கலாம். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பான நான் வந்து நிறைய வீடியோஸில் இதில் எவ்வளோ பிக்சர்ஸ் வைக்கலாம் நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும். இது ஒரு ஜஸ்ட் சிம்பிள் விளாக். உங்ககிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை மக்களே.